வாழ்க. உள்ளொரு ஜோதியே வாழ்க. உள்ளம் நிறைந்தோனே வாழ்க. நீங்காதொருவனே வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. இதயத்தின் அன்பை மறப்பாயோ. இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ. இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நான் என்றும் உன்னோடு இருப்பேன். சோதனை வேதனை தருணத்தில் நீ சோர்ந்திட துணிவை நான் தருவேன். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காயினே. என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ. இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. நலமான உறவுகள் நகர்ந்தாலும் நான் நெஞ்சோடு உன்னை அணைப்பேன். தனிமை உன்னை தாக்கும் பொழுது
சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. என்னை விட்டு யாரிடம் செல்வாய், நான் என் அருளால் உன்னை தேற்றுவேன். நிறைவாழ்வும் நிலை வாழ்வும் என்னிலே நீ அசராமல் என்னை பின் தொடர்வாய். இரத்தம் சொட்ட சொட்ட கைகால் பலமிழக்க இயேசு நான் உனக்காகினேன். என் இதயத்தின் அன்பை மறப்பாயோ, இன்று உன் வாழ்வை மாற்றாயோ. யோவான் நற்செய்தி அலகு 3 இறை சொற்றொடர்கள் 13 முதல் 17 வரை. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மூசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழ்க்கையில சிலுவைகள் வரலாம். வாழ்க்கையை சிலுவை ஆகிவிட்டால் கஷ்டம்தானே என்று புலம்புகின்ற மக்கள் கூட்டம் இன்றைக்கு ஏராளம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, பொது காலத்தின் 24வது ஞாயிற்றுக்கிழமை திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். சிலுவை என்பது யாருக்கு பிடிக்காது? ஒருவேளை வரையலாம், போடலாம், சிலுவையை கழுத்திலே தொங்க விடலாம், காதிலே தொங்க விடலாம், மூக்கிலே தொங்க விடலாம். கண்ட இடத்திலெல்லாம் நாம் பக்தியோடு சிலுவை அடையாளம் வரையலாம். ஆனால் நிறைய பேருக்கு இது பிடிக்கிறது இல்லை. காரணம், அது அவமானத்தின் சின்னமாக அன்று கருதப்பட்டதை இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லைன்னா ஏன் பயப்படணும்? சிலுவை என்பது அவமானத்தின் சின்னமாக, தோல்வியின் அடையாளமாக இருந்ததுதான். இயேசு அதனை வெற்றியின் சின்னமாக, மாட்சியின் அடையாளமாக, மகிழ்ச்சியின் வெளிப்படையாக மாற்றினார். தொடக்க காலத்திலிருந்தே நாமும் சிலுவை அடையாளத்தை அதிகமாக பயன்படுத்தி தானே வருகிறோம். காலையில எழுந்ததிலிருந்து வேலை தொடங்கும் முன்பு, வழிபாட்டில் உணவு உண்ணும் முன், ஏன் குடிக்கிறவன் கூட சிலுவை அடையாளம் போட்டுட்டு தான் குடிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். ஆலயங்களை கடந்து செல்லுகிற பொழுது கூட, என்று வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சிலுவை அடையாளத்தை நம் மீது வரைந்து கொள்கிறோமே. அதே வேளையிலே அந்த சிலுவை குறித்து காட்டுகிற இறையியல் செய்திகளையும் நமது வாழ்வில் நாம் கடைபிடிக்க முயற்சி எடுக்க வேண்டும். சிலுவை இயேசுவின் கீழ்ப்படிதலை குறிக்கிறது, இயேசுவின் அன்பை குறிக்கிறது, இயேசுவின் பேரிரக்கத்தை குறிக்கிறது. சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார். பிலிப்பு 2:6-11. நாமும் இறைவனுக்கு, திருச்சபைக்கு, அதிகாரிகளுக்கு, பெரியவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது சிலுவை நிச்சயமாக வரத்தான் செய்யும். இரண்டாவதாக, சிலுவை துன்பங்களை மனமும் வந்து ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. இயேசு அந்த சிலுவை துன்பத்தை
அகற்ற மன்றாடினார். ஆனால் அதுதான் இறைவனின் சித்தம் அல்லது விருப்பம், ஆசை, திருவுளம் என்று உணர்ந்ததும் மனம் விரும்பி அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டார். இங்கதான் புரிஞ்சுக்கணும், இயேசுடைய ஒரு கொலை இறப்பாக மாறியது. இயேசுவை திட்டமிட்டே கொலை செய்தார்கள். ஓகே, ஆனால் அந்த கொலை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இயேசு அதை இறப்பாக மாற்றிவிட்டார். ஆகவே இறைவன் அவருக்கு வெற்றியும் ஆட்சியும் தந்தார். நமது வாழ்வில் தவிர்க்க முடியாமல் இருக்கக்கூடிய சிக்கல்கள், நோய்கள், துன்பங்கள், அவமானங்கள், கடன் துயர்கள் இவற்றை ஏற்றே தீர வேண்டும் என்ற நிலை வருகின்ற போது இயேசுவை போல நாமும் மனமும் வந்து அவைகளை ஏற்போம். அப்போது தந்தை இறைவன் இயேசுவுக்கு செய்தது போல நமக்கும் அவரது வெற்றியிலும் ஆட்சியிலும் பங்கு தருவார். திருச்சிலுவை இயேசு இந்த மனுக்குலத்தின் மீது, உங்கள் மீது, என் மீதும், குறிப்பாக ஏழை எளிய அல்லது பாவிகள் மீது கொண்ட அன்பினுடைய வெளிப்பாடு. தூய பவுல் ரோமியர்களே திருமுகத்திலே கூறுவார், நேர்மையாளருக்காக ஒருவர் தமது உயிரை கொடுத்தலே அரிது, ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தமது உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தமது உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தமது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார். நாம் பாவிகளாக இருந்தும் கிறிஸ்து நமக்காக உயிர் கொடுக்கிறார் என்றால் அது உண்மையிலேயே கடவுள் இயேசு கிறிஸ்து நம்மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டுவதாகவே இருக்கிறது. ஆகையால் ஒவ்வொரு முறையும் நாம் சிலுவையை உற்று பார்க்கின்ற போதெல்லாம் கடவுள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மீது அளவு இல்லாத, அளவு கடந்த அன்பினை ஆழமாக வைத்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருச்சிலுவை நன்மைகளின் ஊற்று. நன்மை செய்தனால்தான் சிலுவை இயேசுவுக்கு வந்தது. நன்மை செய்யாமல் ஒதுங்கி இருந்தால் சிலுவை இயேசுவுக்கு ஏன் வர வேண்டும்? நம்முடைய பங்குகளை கூட கொஞ்சம் பல பேரை கொஞ்சம் பேசுவாங்க, நல்ல வாய்களை பேசுவாங்க, அப்படியே ஆனால் ஒதுங்கிடுவாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. ஆனால் கஷ்டப்பட்டு பங்குல வேலை செய்வாங்களே, அவங்களுக்கு சிலுவை நிச்சயமாக உண்டு. அது குடும்பங்களையும் சரி, பங்குகளையும் சரி, திருச்சபையிலையும் சரி. திருத்தந்தை பெரிய சிங்கராயர் திருச்சிலுவை நன்மைகளின் ஊற்று என்று குறிப்பிடுகிறார். அது முற்றிலும் உண்மை. எப்படி என்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கான எல்லா நலன்களையும் திருச்சிலுவையிடமிருந்து பெறுகிறோம். ஒரு சமயம் புண்ணிய வாழ்வு வாழ்ந்து வந்த குருவானவர் ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவிலே அவர் நடுத்தீர்ப்புக்காக கடவுளின் அரியணை முன்பாக நிறுத்தப்பட்டார். ஒரு பக்கம் சாத்தான் நின்று கொண்டு அவர் மண்ணுலகில் வாழ்ந்தபோது செய்த தவறுகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டது. எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அருள் பணியாளர், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டாய், ஆனால் இன்னும் ஒன்றையும் விட்டுவிட்டாயே என்றார். அது என்ன என்று கேட்டது சாத்தான். அதற்கு குருவானவர், இயேசு சிலுவையில் சிந்திய தன்னுடைய விரலை விலை மதிக்கப்பெறாத இரத்தத்தினால் என்னுடைய பாவம் முழுவதையும் முற்றிலுமாக கழுவி போக்கிவிட்டார் என்றார். இதை கேட்ட சாத்தான் எதுவும் பேசாது அமைதியானது. ஆம், இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் அனைத்து முற்றிலுமாக கழுவி போக்கிவிட்டார். இப்போது நாம் மாசற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையினால் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் நன்மைகளை அதிகமாக பெற்றுக்கொள்கிறோம் என புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சிலுவை அவமானத்தின் சின்னமல்ல, வெற்றியின் சின்னம் என்று கூறிக்கொண்டே இருக்கிறோம். தூய பவுல் கொரிந்தியர்களே முதல் திருமுகத்திலே கூறுவார், யூதர்கள் அருமடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கின்றார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள், ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கனானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானவுமாக இருக்கிறார். சிலுவை நமக்கு மீட்பின் சின்னமாய், வெற்றியின் சின்னமாய் விளங்குகிறது என்பதே பவுலின் வார்த்தைகளிலிருந்து நாம் படித்துக் கொள்ளலாம். கிறிஸ்தவர்களாகிய நாம் சிலுவையை எத்தகைய கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம் என சிந்திப்போம். சிலுவையை துன்பமாக பார்க்காமல் துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு மீட்பை பெற்று தந்த இயேசுவின் சிலுவையை வெற்றியின் சின்னமாக பார்த்து பழக நாம் முயற்சி எடுப்போம். திருச்சிலுவை மரமிதோ இதிலேதான் தொங்கியது உலகத்தின் லட்சணியம் அல்லது மீட்பு என்று புனித வெள்ளி என்று குருவானவர்கள் திருச்சிலுவை கையிலைந்து பாடுவதை கேட்டிருப்போம். சிலுவையினாலே நமக்கு
மீட்பு வந்தது, சிலுவையினாலே நமக்கு சிம்மாசனம் வந்தது என்பதை அவ்வார்த்தைகள் கற்றுத்தருகிற பாடமாகவே திருச்சிலுவை மகிமை விழாவை கொண்டாடுகிற என்று பல உண்மைகளை புரிந்து கொண்ட நாம் இந்த திருச்சிலுவையாகவே வாழ்ந்திட நமக்கு தேவையான ஆற்றலை கடவுள் தருமாறு நம்பிக்கையோடு வேண்டுவோம், அதன் வழி நடப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, சிலுவை வழியாக மீட்பு தந்த உம்முடைய திருமகனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துன்பத்தின் அவமானத்தின் சின்னமான சிலுவையை மீட்பின் மாட்சியின் அடையாளமாக மாற்றினீரே. இந்த சிலுவைக்காக உமக்கு நன்றி. எங்களது வாழ்விலும் சிலுவை என நாங்கள் கருதும் அனைத்தையும் உம்மோடு சுமந்து உமது வெற்றியிலும் ஆட்சியிலும் நாங்களும் பங்கு பெற எங்களுக்கு அருளை தாரும். ஆமேன். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன், நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே.
வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? தந்தையே, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இவர்களை மன்னியும். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? என்றே நீ என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன். உறுதியாக உனக்கு சொல்கிறேன். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவைக் கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது, தாகமாயிருக்கின்றது. சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா?
சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? ஏன் என்னை கை நெகிழ்ந்தீர்? சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? தந்தையே, உம் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? பாவிகள் மீட்படைய எல்லாம் நிறைவேறிற்று. எல்லாம் நிறைவேறிற்று. சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? சிலுவையில் தொங்கும் இயேசுவை கண்டு திருந்திட மனமில்லையா? திருந்திட மனமில்லையா? சிலுவையைக் கண்டு உந்தனின் உள்ளம் உருகிடவில்லையா? நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.